இருக்கீங்க? மக்களை உங்களோட சப்போர்ட்டை தான் மேட்மேன் என்ற திரைப்படம் நான் விமர்சனம் இருந்தால் சொல்லுவேன், அதை ஏற்றுக்கொள்ளுங்க தானே? ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி சௌக்கியமாக இருக்கிறீங்களா? நான் சௌக்கியமாக இருக்கிறேன்னு. இன்றைக்கி நான் யோக் சினிமாவுக்கு வந்திருக்கேன். என்னத்துக்குன்னு சொன்னால், எங்கள்ட கனேடிய தமிழ் இளைஞர்கள் ஒரு திரைப்படம் ஒன்று தயாரிச்சிருக்கலாம். அந்த படத்தின் பேர் மேட்மேன். ஸோ இன்றைக்கு தான் ஃபஸ்ட்டு ஷோ அது பார்க்க வந்துச்சேன். இப்போ டிக்கெட்டை பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். நீங்களும் வாங்க, சரியா? நான் பேசுறது பின்னாடி இருக்க எல்லாருக்கும் கேட்குதா? டானிமேன் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் மேட்மேன் கேஸ் 09-15-21. இன்னைக்கு இந்த பிரீமியர் ஷோக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்மளுடைய சூப்பர் ஹீரோ தனுஷ் ராஜ் அவர்களுடைய 11வது படம், அதனுடைய பிரீமியர் ஷோ. இந்த படம் முழுக்க கனடாவில் திரைப்படம் எடுக்கப்பட்டது. ஒரு சில போர்ஷன்ஸ் ஸ்ரீலங்கால டைரக்டர் வினிதன் அவர்களுடைய துணையோட செய்யப்பட்டது. இந்த படத்தோட டைரக்டர் முகுந்தன், எங்களுடைய ஃபீமேல் லீட் ரோல் சாயா, வில்லன் ரோல் தயா. இந்த படத்துக்கு இசையமைப்பவர் பிரசாந்த். குறிப்பாக யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்காவிலிருந்து அவர் தன்னுடைய மியூசிக் செஞ்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டண்ட் விஜய், கேமரா தீபன் ராஜலிங்கம், KVM ஸ்டுடியோஸ் விது, மதி ஸ்ரீனிவாசகம், எடிட் KVM ஸ்டுடியோஸ் மது. நம்மளுடைய சூப்பர் ஹீரோக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து இன்னைக்கு இந்த படம் எங்க பிரீமியர் லான்ச் ஆகுது. கனடா முழுக்க இந்த படம் AAA ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாக ரிலீஸ் செய்யப்படுகிறது. ஒரு கேள்வி உங்களிடம் நான் கேட்டபோது எனக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னா, மேட்மேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீங்க எல்லாருமே படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அதுக்குண்டான பதில் உங்களுக்கு இந்த படத்துல கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்ககிட்ட அதே கேள்விதான், நீங்க அதுதான் சொல்ல போறீங்களா? ஆமாம், அதை தான் சொல்லணும். படத்தை பார்த்து நீங்கள் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும் நான் சொல்லுறது. உங்களுடைய இந்த திரைப்பட கனவு அப்படிங்கிறது சிறு வயதில் இருந்தா இல்லை யாராவது உங்களை ஊக்குவிச்சதுனால இந்த திரைப்பட கனவு இன்னைக்கு வெற்றினா 11வது படம் அப்படின்னா சாதாரண விஷயமே இல்லை. ஸோ இதுக்கு யார் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க? சின்ன வயசுலேருந்து ஆசைன்னு இல்லை, எதாச்சியாக ஸ்டார்ட் பண்ணதான். முன்னாடியே என்னை சினிமான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தது ரவி வச்சதன். அவர் தான் ஆரம்பத்திலேயே 2 படம் அடுத்தடுத்த 2 படத்தில் சான்ஸ் கொடுத்து அந்த ஆசை உருவாக்கிட்டாங்க. ஸோ ரவியனாக தான் எப்போவுமே தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ all my directors and thanks. அவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 டிரெக்டர்ஸில் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ 3 செகண்ட் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ ஆல் தி டிரெக்டர்ஸ் தேங்க்யூ. தேங்க்யூ. நம்மளுடைய இயக்குனர் முகுந்தன் அவர்களை வெளிப்படுத்தும் தருகிறது. அவர்களுக்கு முன்பாகவே Bloody Love அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் தயாரிச்சு அது டொரண்டோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவார்ட் வின் பண்ணி அதோட சீக்வென்ஷலாக தான் இந்த ஃபிலிம் இன்னைக்கு ஒரு முழு நேர திரைப்படமாக மேட்மேன் கேஸ் 09-15-21 உங்க முன்னாடி இன்னைக்கு திரையிடப்படுகிறது. ஸோ எங்களுடைய டைரக்டருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்து நன்றி தெரிவிச்சுக்கலாம். வெற்றி பெற ஆசை மட்டும் போதாது, அதற்கான உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய கம்யூனிட்டி, நம்மளுடைய தமிழினத்தை சேர்ந்த திறமையாளர்கள் இந்த திரையுலகில் இங்கே நிறையா கனடாவில் படம் தயாரித்து நடித்து இயக்கி இன்னைக்கு வெளியிடுவது அது ஒரு பெரிய சாதனை. ஏன்னா இங்க இருக்க மீடியா பிளாட்ஃபார்ம்ல நம்மளுடைய மக்கள் அந்த சாதனை செஞ்சுட்டு வர்றதுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். இது வளர்ந்து வரும் நிறைய இளம் கலைஞர்களுக்கு ஒரு ஆதரவாகவும் ஒரு ஊக்குவிப்பாகவும் இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த படத்தை இன்னைக்கு பார்க்க வந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் முன்பே சொன்னது போல இந்த படத்தை நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்க. இது ஒரு 2 hours முழு நேர படம். ஜாலியா இருக்கும், ஒரு ஹாப்பியா ஃபேமிலியா நீங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். அதுக்காக நீங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த குடும்பம்லாம் வந்திருக்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. மறுபடியும் எங்களுடைய சூப்பர் ஹீரோ தனுஷ் ராஜ், ஃபீமேல் லீட் சாயா, வில்லன் ரோல் தயா, டைரக்டர் முகுந்தன்,
Music Prashant from Yarpanam Sri Lanka, Stunt Vijay, Camera Deepan Rajalingam, KVM Studios Vidhu, மற்றும் மதி சீனிவாசனம், Editing KVM Studios Madhu. கனடால இது AAA ப்ரொடக்ஷன்கால ஃபுல்லா கனடா ஃபுல்லா ரிலீஸ் செய்யப்படுகிறது. இன்னைக்கு இந்த படத்தை பத்தி வேற யாராவது தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா என்னுடைய மேடையில ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி நான் அழைத்த இந்த காஸ்ட் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் இங்க இருந்தா மேடைக்கு என்னுடன் சேர்ந்து கொள்ளவும். இந்த படத்தில் நடித்த அனைவரும் யாரெல்லாம் வந்திருக்கீங்களோ ப்ளீஸ் ஜாயின் us onto the stage. தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும், வந்ததுக்கு நன்றி. ஒரு சில பேருக்கு தேங்க்யூ சொல்லணும். மெயினாக வந்து முகுந்தன் தேங்க்யூ டிரெக்டர். இந்த படம் வந்து யார் என்ன சொன்னாலும், யார் நாங்கள் நடிச்சிருந்தாலும், என்னதான் பெட்டராக மியூசிக் போட்டிருந்தாலும், எடிட்டர் நல்லா செஞ்சாலும், கேமராவும் பெட்டராக இருந்தாலும், பட் every single, all the credits goes to Mugundan. Mugundan, the dedication, it's unbelievable. So now second time Mugundan work பண்ண, actually third time work பண்றோம். முதல்ல படம் சேர்ந்து ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணாங்க, அலஷியா, அதே பிறகு Bloody Love ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த மேட்மேன். ஸோ Mugundan, அவருக்கு கதைக்கு கொஞ்சம் வெக்கப்படுவார், பட் வந்ததுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லுங்க. படத்தை பார்த்துட்டே நான் சொல்லுவேன், நாங்கள் வந்து நாங்கள் படம் ஒரு ஷோர்ட் ஃபிலிம் தான் செஞ்சுருந்தாங்க. அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். படம் தேங்க்யூ. ஸோ நான் இந்த co-actors கூப்பிடுறது முதல்ல I also want to say thanks to Nedvin Place, Kulana, Gianna, and of course Yog Cinema, Manona, Asovana, and Samir. Thanks for all the help organizing the screen. And media partners, BNP Media, Kanana, and also Krishna Anna. Thank you so much. அண்ட் எங்களுக்கு படத்தை ஷூட் பண்ணது இடம் தந்து ஹெல்ப் பண்ணின எல்லாருக்கும் நன்றி. நான் யாரையும் சொல்லாமட்டா ப்ளீஸ் ஐம் சாரி, மன்னிச்சு கொடுங்க. பட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரைட் நவ் என்னோட நடித்த எல்லாரும் ப்ளீஸ் வாங்க. சாயா, என்னோட வில்லன் தாயா, தொடர்ந்து எல்லாரும் வாங்க. ஒவ்வொரு பேராக கூப்பிட்டா ஃபுல்லாக கூப்பிடுறோம். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் வாங்க வராங்க. அண்ட் ஆல்சோ டெக்னீஷியன்ஸ் ஆல்சோ whoever is here, please come. Mugundan, Vijayana, Rao, மற்றது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, Bloody Love இந்த கண்டினியூஷன் தான் இந்த மேட்மேன். ஸோ இந்த Bloody Love வந்து உருவாகிறதுக்கு மெயின் காரணமாக வந்து கஜன் கண்டசாமி அவர்கள், ஜித்தா ப்ரொடக்ஷன், அவர் தான் எங்களை அந்த ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தவர். ஸோ அவர் ஆரம்பித்து வச்சது தான் இன்றைக்கி பல தூரம் வந்து நிற்குது. உண்மையிலேயே இந்த மேட்மேன் ப்ரொடியூசர் ஆல்சோ சென்ட்ரான் ஃபிலிம்ஸ் தான் இந்த படத்தை ஆரம்பத்தில் ப்ரொடியூஸ் பண்ண வலிக்கிறவர். பிறகு டுவர்ட்ஸ் தி எண்ட் சம் டிஃபிகல்டிஸ், சம் அதர் இஷ்யூஸ். ஸோ நாங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கைமாறிட்டு படம். ஸோ தேங்க்யூ செந்திருலா ஃபார் தேட். அண்ட் ஆல்சோ மற்றபடி ஹோப்ஃபுல்லி ஐ மிஸ் எனிபடி. தேங்க்யூ வெரி மச். உங்கள் மூந்தன் Wichita, come on. Steve, come. Steve also our co-artist. And doctor, please. Wow. நடிச்சிருக்கிறீங்க, அப்புறம் அங்கே நிற்கிறீங்க. அவங்களுக்கு தமிழ் விளங்காட்டி ரெண்டு வருவாங்க. So we kindly request anyone who is part of this film, please to join us onto the stage. In the Patanagar Madman. என்ன வெக்கம் என்று தெரியல மக்களுக்கு. ஏனப்பா வைக்கப்படுறியோ?
படத்தில் அதான் திரைப்படத்தில் நடிச்சு போட்டு வைக்கப்படுறீங்களே முன்னுக்கு வாரத்துக்கு. மற்றது வந்து சீட்டிங் வைஸ் 2 ஸ்க்ரீன் இருக்கு, மஜஸ்டிக் அண்ட் பாரடைஸ், அதாவது நம்பர் 2 அண்ட் நம்பர் 5. ப்ளீஸ் இந்த ப்ளூ டேக் உள்ளவங்க இந்த ரிசர்வ் சீட்டில் இருக்கலாம், மற்ற சீட்டில் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ 2 ஸ்க்ரீன்லேயும் வந்து நாங்கள் ரிசர்வ் போட்டிருக்கோம். இதை பிடிக்கடா தம்பி, என்னுடைய கை வந்து சின்ன கையான போது. ஹாய் மக்களை, இங்கே பாருங்க, பேட்மேன் தமிழ் படம் திரைப்படம் பார்க்குறதுக்கு இங்கே யோக் சினிமாவுக்கு வந்துங்க. இங்கே என்னோட வந்து யார் நிற்கிறதுன்னு பாருங்க. ஹாய் ஹாய் அபி, எப்படி இருக்கீங்க? இங்கே எல்லாம் யார் நிற்கிறதுண்டா? கெளி நிற்கிறார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மக்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. இன்றைக்கு அவர் யூடியூப் நல்லா போதா, அவர் பொஞ்சாதியை கூட்டி கொண்டு வரையலாம் மக்களே. 2 இங்கால தம்பியோட தான் வந்திருக்கீங்க. அம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்க இல்லையா? அம்மா எஸ்கேப் ஆகிட்டாங்க. எப்போ வருவாங்க அம்மா? எஸ், நம்மளோட கலைஞர் படைப்புகளை கொஞ்சம் பாராட்ட வேணும். அதை விட பார்த்து என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்ன்றாங்க. அதை விட படம் எடுக்கும்போது நான் ஈஸி, அது ஒரு பெரிய விஷயம். எங்களுக்கு இப்போ தான் தெரியும். அதில் முதல் படம் பார்த்துட்டு போகிறாங்க, அந்த படத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. கூடிய சீக்கிரம் நல்லா இருக்கு. பார்த்துட்டு ஃப்ளாஷ் போடவும் வெளிச்சம் காணாமல் இருக்குது. என்ன வகை ஃப்ளாஷ் போட்டாலும் வெளிச்சம் கனகாலம் கண்டு என்னது கனநாள் கண்டு ஓ என்னைய கண்டு கனநாள் தான். உங்கள்கிட்ட வீட்டை வருவ மாட்டி நினைச்சால் அங்கே எனக்கும் டைம் அதானே. உங்கள்கிட்ட திருமணத்துக்கு வந்தேன் நான், ஞாபகம் இருக்கேன். அப்போ தான் கடைசியா வந்தேன் நான். யா சரி, ஓகே மக்களே, உங்கள்கிட்ட சப்போர்ட்டை தான். இதை பிடிக்கடா தம்பி, என் கை வலிக்குது. மக்களே, உங்கள்கிட்ட சப்போர்ட்டை தாங்க. எங்களோட திரை சினிமாவில் நடிக்க அதான் எடுப்போம். எஸ், நாங்கள் எடுப்போம். தம்பி என்ன சொல்றீங்க? படம் எப்படி இருக்குமான்னு நினைக்கிறீங்க? சிறப்பாக இருக்கு. சரி மக்களே, இங்கே இலங்கை தமிழர்கள் கனடாவில் இருக்கிற இளைஞர்கள் வந்து எடுக்கிற படத்துக்கு நீங்களும் உங்களோட ஆதரவை எதிர்காலத்தில் தர வேணும். சரி, தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். மக்களை இங்கே பாருங்க, ஏன்றாங்க. வணக்கம் வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள்? நான் வந்து மேட்மேன் என்ற திரைப்படம் இங்கே இன்றைக்கு முதல் நாள் 1 மணிக்கு ஓடுது. 1 மணிக்கு சொன்னவ அவன் நடிச்சிருக்கிறா. நடிச்சதை தாண்டி நான் சிரிச்சிருக்கிறேன், அவ சண்டை பிடிச்சிருக்கிறா. அவை மடுக்கலாம். நீங்கள் பார்த்ததுல சந்தோஷம். வித்யா, என்னோட பேர் திலக்ஷனா. நான் வந்து ஒரு ஃபைட் சீன்ல நடிச்சிருக்கிறேன். ஃபைட் சீன்லயா? அப்பா சரி, ஹீரோ காய் வாங்க. ஹீரோ காய் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். உங்களோட பேரு திருப்பி சொல்லுங்க. வணக்கம். மக்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. மக்களுக்கு வணக்கம். இந்த படம் எப்படி இருக்குமான்னு சொல்லுங்க. படம் பார்த்துட்டு தான் சொல்லுவோம். நானே இன்னும் பார்க்கல, தான் பார்க்கணும். நான் விமர்சனம் இருந்தா சொல்லுவேன், அதை ஏற்றுக்கொள்ளுங்க தானே? டெஃபினெட்லி, கண்டிப்பா. என்னன்னு சொன்னா அப்பதான் நீங்க கரெக்ட் பண்ணலாம். யா டெஃபினெட்லி. தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ. சரி, வாங்களே. டிக்கெட் வாங்கிட்டு வீட்டு ஒரு நிமிஷம் நிற்கும். ஒரு நிமிஷம் மாநில ஆர்கனைசர் அதில் கேட்டுட்டு நான் நீங்கள் ஓட்டுறதுக்கு போனீங்க போங்க. தேங்க்யூ. இதால போகணும். நம்பர் 5.
மீரா நம்பர் வைங்க. பத்து பேருக்கா? ஐயோ அப்போ இது விஐபி டிக்கெட், ஐ மீன் விஐபி சீட் என்ன இதில் இப்போ வந்தோம். இது விஐபியா இல்லையே? ஓகே மக்களே எல்லாரும் வந்துட்டீங்களா? ஹாய் சொல்லுங்க. நேற்றைக்கே வந்துட்டீங்களா? சரி சரி ஓகே, என்ஜாய் பண்ணுங்க திரைப்படத்தை. உங்களோட விமர்சனத்தையும் சொல்லுங்க, அப்போ தான் அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் முன்னேற முடியும். சரியா? என்னது எல்லாரும் சைலண்டாக இருக்கிறீங்க? சரியா வெக்கப்பட்டு நீங்களா இருக்கிறீங்களே. ஓகே என்ஜாய் பண்ணுங்க மக்களே. எப்படி இருந்துச்சு படம் சொல்லுங்களேன். விட்டா படம் எப்படி இருந்துச்சு? மேட்மேன் படம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. படம் எப்படி இருந்துச்சு? படம் எப்படி இருந்துச்சு? ரிவ்யூ தாங்க. எப்படி இருந்துச்சு? ஹீரோ வாங்க, அந்த மாதிரி நடிச்சிருந்தீங்க. படம் எப்படி இருந்துச்சுங்க? ஹலோ ஹலோ யாராவது வாங்க. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சா? படம் நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா? How is the movie? எப்படி இருந்துச்சுக்கா படம்? நல்லா இருந்துச்சா? படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? படம் நல்லா இருந்துச்சா? படம் எப்படி அம்மா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? பரவாயில்லையா? ஏன் பரவாயில்லைன்றீங்க? காரணம் ஏதாவது தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், பரவாயில்ல, அவங்க திருத்திக் கொள்வாங்க. சோவா என் ஃபைட்டிங் பிடிக்கலையோ? படம் எப்படி இருந்துச்சு? யாருமே ரிவ்யூ தாரீங்க இல்லையே. படம் எப்படி இருந்துச்சு மக்களே சொல்லுங்க. படம் நல்லா இருந்துச்சா? படம் நல்லா இருந்துச்சா ப்ரோ? எப்படி இருந்துச்சு? ஏதாவது விமர்சனங்கள் சொல்ல இருக்குதா படத்தை பற்றி? வாங்க மயூரன் அண்ணா, வாழ்த்துக்கா. அந்த மாதிரி நடத்திங்க நல்லா. அந்த மாதிரி இருந்துச்சு. ஏதாவது விமர்சனங்கள் சொல்ல வேண்டியது இருக்கா படத்தை பற்றி? படம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் லாங் ஆயிடுச்சு. ரியலி கனேடியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இது ஒரு நைஸ் ஹிட். நல்லா செஞ்சுருக்குறாங்க. கேமரா ஒர்க், quality, everything is very nice. I enjoyed it. நான் நடிச்சிருக்கேன். I also enjoyed it. நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் நீங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. Oh yeah? யா. எப்படி இருந்துச்சு உங்களோட? என்னுடைய விமர்சனம் என்றால் கெட்ட வார்த்தையில் அதை வந்து பீட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சின்ன பசங்களும் பார்க்குறாங்க தானே. ஸோ அதான். ஆனால் மற்றபடி படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. யா யா. எப்படி மகளே இருந்துச்சு படம்? சிறப்பாக இருந்துச்சா? உங்களோட விமர்சனம் இருந்தால் விமர்சனத்தை சொல்லலாம். யாருமே சொல்ல வாருங்க. படம் எப்படியாம்மா இருந்துச்சு? கிரேட்டா? எனி நெகட்டிவ் அபவுட் த மூவி? Yes, very good job. Everybody did their part very nicely. I'm really impressed. Okay, thank you very much. You need to say something? Yes, good. How was the movie? Good? Yes, good. Okay. Thank you. ஸோ அந்த மாதிரி திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படியெல்லாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டீங்களே. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. வாழ்த்துக்கள். Thank you so much.
மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சுது. நான் படம் பார்த்து முடிச்சிட்டேன். நல்ல சிறப்பான படம். விமர்சனம் என்னென்னு சொன்னால் கெட்ட வார்த்தைகள் ஊறிப்பட்டது இருந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் பீப்பு வச்சுருக்கலாமு. ஏன்னா குட்டி பசங்களும் வந்து பார்த்தவங்க. ஸோ அதனால் அதை தவிக்க வேணுமென்று சொல்லவில்லை. இப்போ வார திரைப்படங்கள் முழுக்க கெட்ட வார்த்தைகள் பாவிப்பார்கள் தான், இல்லை என்று சொல்லலை. ஆனால் அதை வந்து குடும்பமாக வந்து பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அதை வந்து பீப் வச்சு விட்டால் நல்ல அந்த வார்த்தைகள். ஸோ சின்ன பசங்களும் அதை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடாதுன்றதை என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ஸோ மற்றும்படி திரைப்படம் வந்து சிறப்பாக இருந்தது மக்களே. சரியா, நான் இப்போ விட்டு போகிறேன். பாய் பாய்.